எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் இது கவுன்சிலராக இருந்து 3000 பேர்கிட்ட பணி நிரந்தரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்குமே வந்து டிஎம்கே வரக்கூடாது, ஏடிஎம்கே வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக யாருன்னா ஒருத்தர் வரணும். அவர் சீமானை விட்டுருங்க சார். அவரை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஒரு விஷயம் கூட எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. தளபதி பற்றி பேசலாம், ஏன்னா ஏகப்பட்ட நல்லது அவர் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கோசம் அவர் வந்தார்னா திருப்பி ஒரு மாறுதல் நடக்கணுன்று எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவில் அவ்வளோ ஒரு மும்முரமாக இருக்கிறாங்க. எங்களை மாற்றலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்கிட்டலாம் கூப்பிட்டு கேளுங்களேன், சும்மா அவங்ககிட்ட கூப்பிட்டு கேளுங்க. வாடா, நீ வந்தால் யார்கிட்ட ஓட்டு போடுவேன்? டிவிகே. நீ வந்தால் யார்கிட்ட ஓட்டு போடுவேன்? பார்த்தீங்களா? இப்போது என்னோட பசங்க ஜென்ரேஷனில் அடுத்த 26 அவர் வருவாரான்னு எனக்கு கேட்டேன்னா சத்தியமாக தெரியாது. என்னால் சொல்லவும் முடியாது. நான் ஒரு ஓட்டு வச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. அடுத்த வாட்டி சட்டசபைக்கு உள்ளே போவாங்க, இந்த 26 சட்டசபைக்கு உள்ளே போவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் கம்பல்சரி டிவிகே தான். தளபதி விஜய் தான் வருவார். ஏன்னா இந்த ஒரு வாட்டி இப்போ 3000 ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி எதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கல? இதுக்கு முன்னாடி போட கஷ்டத்தெல்லாம் கிடையாதா? ஏன்னா நீங்கள் காலமாக வந்து குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. உங்கள் பணத்தை எரிச்சேன்னா 2.5 வாரத்துக்கு எரியும். எரிச்சா கூட 2.5 வாரம் நின்று எரியும். அந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கேன். நீங்கள் 3000 ரூபாய் தான் தரணுமா? ஏங்க லேப்டாப் அம்மா கூட தாங்க கொடுத்தேன். லேப்டாப் திட்டத்தை யாருங்க உருவாக்குனது? லேப்டாப் திட்டத்தை யார்? அம்மா தான் உருவாக்குனாங்க. அதை வச்சு நீங்கள் இது பண்ணிவிட்டு வந்து ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் ஒன்றே பண்ண போகிறதில்ல. ஆனால் அவங்க தான் எங்கள் அம்மா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தான் போடணும், அவர் தான் வந்து வரணும். அவர் அது எப்படின்னே தெரியலங்க. கரும்பு ஏங்க நீ கொடுக்குற கரும்பு வேட்டிக்காங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து நின்றுன்னு இருக்கோம். நீ கொடுக்குற கரும்பு வேட்டிக்கெலாம் நாங்கள் யாருமே வந்து ஓட்டு போடல. நீ அங்கங்கே சந்தா நின்று 500 ரூபாய் 1000 ரூபாய் ஓட்டு கொடுப்பாங்க. அந்தமாரி வாங்கி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். சப்போஸ் நீ கொடுத்தாலுமே வாங்கினாலுமே டிவியை தான் குத்துவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே இந்த 26 தளபதி வந்தார்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வருவாருன்னு சொல்ல முடியாது. அது என்னால் வந்து தீர்மானிக்க முடியாது. அவ்வளோதான். சொல்லிட்டு ஃப்ரீயா வர பஸ்ல ஓசி பஸ் கேவலமா யாரும் பேசல. உங்களை மேல யாரும் தான் பேசுவாங்க, வாலிப பிள்ளைங்க தான் பேசுவாங்க. நம்ம எவ்வளோ பேசினாலுமே அவங்க மாறு எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. ஏன்னா அவங்க நாங்கள் யாருக்கு நான் 3000 ரூபாய் மட்டும் கொடுக்க மாட்டேனே. நான் சப்போஸ் தளபதி வந்தார்னா, சப்போஸ் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேனே. அப்போ இவங்க தான் லஞ்சம் கொடுக்குறாங்க. கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரி, நான் கேட்குற கேள்வி, போன பொங்கலுக்கு ஏன் 3000 ரூபாய் கொடுக்கல? மாசம் சிலிண்டர் காசு தராருப்பா. 12,000 தராரு எங்களுக்கு வருஷத்துக்கு எங்களுக்கு 12,000 தராரு. நான் கேக்குற கேள்வி, போன வருஷம் எது காசு? இந்த வருஷம் 12,000 தராரு மாசம். ஆமா, மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு தராரு கேஸ் சிலிண்டருக்கு. ஆமா, 5,000 ரூபாய் கொடுத்துருக்கணும். பணம் வரத்து நின்றுச்சு சார், பணம் வரத்து நின்றுச்சு. 3 மாசமா பணம் வரது கிடையாது. நான் கேளுங்க எதுக்கு? நான் சரியா அட்ரஸ் கொடுக்கல. சரியா எனக்கு இது இல்லை, அதனால வரல. ஏங்க வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி ரேஷன், எங்களுக்கு எல்லாமே ஸ்டாலின் முகாம்லாம் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. முகாம்லாம் இருக்கு, யாருமே பண்ணல. எனக்கு ஸ்டாலின் வருஷம் தான் கொடுக்குற +1க்கு. போன ஒரு வருஷம் தான் கொடுக்கல. கலைஞர் தான் தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் தான் அம்மா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் காலேஜ் கொடுக்குறாரு. காலேஜுக்கு போறவங்க திறந்து என்ன பிரயோஜனம்? +2ல கொடுத்தானா அவன் பார்ட் டைம் ஒர்க் எதனா பார்ப்பான், எடிட்டிங் எதனா பண்ணுவான். ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. அப்படி கிடையாது, தொடர்ந்து செஞ்சுட்டே வரேன். ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க அவங்க கிட்ட 1 hour கூட நின்று பேசுங்க, திமுக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க காலங்காலமா அது அப்படியே அந்த மண்டியில போட்டு சேர்த்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இல்லைப்பா, வர தலைமுறையை இப்போ மாற்றக்கூடாது. சினிமா நடிகர் வந்து குத்தாட்டம் ஆடிக்கின்னு சினிமா வசனம் பேசிக்கின்னு விஜய் சொல்றாங்க. விஜய் சினிமா நடிகர்ன்றாரு. எங்க நடிச்சுக்கிறாரு? நிறைய படம் நடிச்சுக்கிறாருப்பா. இப்போ ஒரு வயது வந்தவொடனே அவர் வந்துட்டாரு. இந்த வாலிப பிள்ளைங்கெல்லாம் அவங்க பின்னாடி போய் 41 பேரை பலி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இனி அவர் தான் ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் எத்தனை பேர் பலி கொடுத்தாரு? 41 பேருக்கு பலி வந்து கம்பல்சரி விஜய் ஆகவே மாட்டாரு.
ஏன்னா அவரும் ஒரு அப்பாவி மாரி தான் வந்து ரொம்ப அதுலேருந்து மனசு கஷ்டப்பட்டார். அவர் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவை. ரொம்ப எதுக்கு எப்படி ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? போலீஸ்காரன் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? அதை கொடுத்தோம். இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியும், வராதன்னு சொன்னோம், மீறி வந்தார். யார் வந்துதாங்க? இங்கே இப்போ 20 லட்சம் பேர் இங்கே கூட முடியுமா சொல்லுங்க? முடியாது. என்ன பண்ணுவீங்க? கூட்டத்தை ரத்து பண்ணிடுவீங்கல்ல, ஏன்னா அசம்பாவிதம் நடந்துருக்குமே. அப்போ அந்த மாதிரி அதை ரத்து பண்ணாலும் என்ன சொல்லியிருப்பீங்க? திமுக வைக்கக்கூடாது அலி பண்ணிச்சு கரூரில். செட்டப் மாற்றிருப்பாங்க அவங்க. இல்லை, அப்போ உங்களுக்கு வந்து உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்கள் பேருக்கு ஏப்பா உயிரே போயினேக்குது, பேசினேக்குறியப்பா நீ. பின்னாடி உயிர் போகுது, எத்தனையோ உயிருங்க. நீ பேச்சு நிறுத்தலையா? பார்த்து பார்த்து வசனம் தானே பேசினுக்கிற, பார்த்து பார்த்து. அதான் நான் என்ன கேட்குறேன், உயிர் போகணும் உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ பேர் வந்தா ஏன் உள்ள விட்டு? ஏன்பா நீங்கள் நடத்துகிறேன்னு சொல்லிட்டீங்க, கொடுக்கல, டைம் கொடுக்கல, இடம் கொடுக்கல. அப்போ நீங்கள் இடம் கொடுக்கலாம் பேசுவீங்களே. இப்போவே நாங்கள் தான் சாவச்சிட்டோன்றீங்க 41 பேரை. 41 பேர் இருந்தாங்கல்ல, ஒரு குடும்பம் கூட விஜயை தப்பாக சொல்லலையே. அதுதான் அவங்களுக்கு இல்லாத வழிதான் உங்களுக்கு. ஏன் அதுதான்ப்பா, அதுதான் அவ்வளோ மைண்ட் செட்டப் மாற்றி வச்சுட்டுக்கிறீங்க. அப்படி இல்லை. என்ன மைண்ட் செட்டு? நீங்கள் தான் நீ நடிகர்ன்றதுனால அதே அவங்களுக்கு செட்டப் ஆயிடுச்சு. நான் என்ன எடுத்துப்பேன், அதுக்கு முன்னாடி நடிகர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அப்புறம் விஜய்னு எடுத்துப்பேன். நீங்கள் எந்த நடிகர்னு சொல்லணும். விஜயை தான் சொல்ல முடியும். இவங்க நடிகர்னு சொல்கிறாங்கண்ணே. இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வர போகிறது? அவரும் ஒரு நடிகர் தானே. அப்போ அவனை மட்டும் நடிகர்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? குடும்ப அரசியல், அது ஏம்மா, குடும்பம் வாரிசு அரசியல் எதிர்க்கிறோம் இது நாங்க. புதுசா நீ வர்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. அதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2026 வருவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் எங்கள் பையனோட ஜென்ரேஷன்லாம் தளபதி தான். அது யாராலுமே மாற்ற முடியாது. தளபதினாலே இவரு கிடையாது தளபதி. அது உலகத்துக்கே தெரியும் தளபதி யாருன்னு. மலேசியாவுக்கு போய் தளபதினு கேட்டால் முக ஸ்டாலின் சொல்லுவாங்க, எங்கள் தளபதி தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி வரணும். நீங்கள் சொன்னீங்க 41 பேர் சாவச்சான்னு உண்மையாக சொல்லாமல் கட் பண்ணுவீங்களா? இதை 41 பேர் செந்தில் பாலாஜி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. செந்தில் பாலாஜி மட்டும்தான் 41 பேர் சாவச்சுது. அண்ணே அதெல்லாம் சும்மா பஞ்சாண்ணே, சும்மா வந்து அவனுக்கு நடிக்க தெரியாதா? சார் செந்தில் பாலாஜியை பற்றி முக ஸ்டாலினே எத்தனை வாட்டி கேவலமாக பேசியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அரவணைச்சிருக்கு. எதுக்கு? பணம். அவனுக்கு தேவை பணம்னே. அந்த பணத்தை வச்சு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க. அது நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு பெரிய கல்ப்ரேட் கூட்டம்னா டிஎம்கே மட்டும்தான். அடடா, இவனுக்கு ஓட்டே கிடையாது. எஸ்ஐஆர் மூலியமா எனக்கு ஓட்டே இல்லையே. எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைக்கு ஓட்டே இல்லை. இந்த வருஷம் விஜய்க்கு ஓட்டு போவாது. ஓட்டு இல்லாமலாம் இருக்காதுண்ணா, கம்பல்சரி ஓட்டு இருக்குது. நான் கம்பல்சரி ஓட்டு போடுவேன். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன்னா, நான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஓட்டு முக ஸ்டாலினுக்கு போட்டேண்ணா. ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறேன், ஏன்டா போட்டோம் இந்த ஓட்டு அப்படின்னு. நான் ஒன்றுமே ஒரு மாற்றேன். நான் இந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாண்ணா. இதெல்லாம் எங்களுக்கு அண்ணே அது கூட விடுங்க. ஒருத்தங்க வேலை செய்கிற வேலையை வாங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும் அது. ஆனால் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் இது கவுன்சிலராக இருந்து 3000 பேர்கிட்ட பணி நிரந்தரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று, நீங்கள் எத்தனை பேர் பணி நிரந்தரம் பண்ணியிருக்கீங்க? ஒரு மக்கள் ஒருத்தர் வேலை செய்கிறான்னா அவனுக்கு பணி நிரந்தரம் தான் முக்கியம். அவன் குடும்பத்துக்கு எல்லாமே அதுலேருந்து கிடைக்கும். ஒரே காரணம் கேட்டு, அம்மா ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அம்மாவுக்கு தெரியும் இந்த நடக்கிறதுனால. அண்ணா ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்காங்கண்ணே? அவங்க அப்பா காலத்துலேருந்தே அவங்க இதுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எங்கள் அப்பா வந்து அம்மாவுக்கு போடுவார், இவங்க வந்து டிஎம்கேக்கு போடுவாங்க. அம்மா செத்தோன்னா அப்பா மைண்ட் வாஷ் பண்ணி டிஎம்கேக்கு வலிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் இப்போ இவங்களும் வந்து சும்மா கொஞ்ச நாள் தான் அது அவரோட முழு படைப்பு தெரிஞ்சிடும். என்றைக்கு இருந்தாலுமே தெரிய போகிறது தானே. ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பார்த்துக்கிட்டு தேங்க்ஸ். வராங்கம்மா.